தெரிந்து கொள்ளப்பட்டவன் வாழ்வு செழிக்கும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்கள் வாழ்க்கை செழிக்கும். காரணம், உங்கள் மேல் இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால், அவருடைய விலைக்கரையத்தினால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீங்க. யாருடைய விலைக்கரையும்? அவருடைய விலைக்கரையும், நம்முடைய நீதி அல்ல. மூன்றாவது, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கீங்க. ஆவியான உங்களுக்குள் இருக்கிறபடினால தான் நீங்கள் இயேசுவே கர்த்தர் என்று அறிந்து கொண்டீர்கள். ஆகையால் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், இயேசுவின் நாமத்தில் நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறபடியால் நான் செழிப்பேன். என் குடும்பம் செழிக்கும், எங்கள் சபை செழிக்கும். கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட ஐஸ்வர்யத்தின் ரகசியம், தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார். ஒருவனை ஏழையாகவோ, ஒருவனை பணக்காரனாகவோ, ஒருவனை பற்றாக்குறைக்குள்ளாகவோ, ஒருவனை நிறைவாகவோ தேவன் அப்படி செய்வது இல்லை. தேவன் எல்லோரையும் குணமாக்குறார், எல்லோரையும் ஆஸ்வதிக்கிறார், எல்லோருக்கும் நன்மைகளை தேவன் அளவில்லாமல் என்ன செய்கிறார்? வழங்குகிறார். இந்த கால வேளையில் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் பெரியவராக சாலமோன் கண்டபடினால்தான் அவன் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாலமோனால் செய்ய முடிந்தது. இந்த காலவேளையில் நீங்கள் தேவனை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை அமையும். தேவனை ஒரு ரிச் கார்டாக பார்க்க போகிறோமா, இல்லை புவர் கார்ட், ஒரு ஏழையான தெய்வமாக பார்க்க போகிறோமா? பணக்கார கடவுளாக தேவனை நம்ம பார்க்க போகிறோமா, இல்லைன்னா ஏழையான தேவனாக பார்க்க போகிறோமா? பிரைஸ்லா. காரணம், அவர் பணக்கார கடவுள். காரணம், வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று மீகால ஆகாய் 2:8 சொல்றாரு. இந்த பூமியில் இருக்கிற நிறைவெல்லாம் கர்த்தருடையது. சங்கீதத்தில் 50 போட்டிருக்குது, பூமியில் இருக்கிற நடமாடுகிற ஜீவராசிகளாம் என்னுடையது. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. இந்த பூமியை படைத்தது கர்த்தர். இந்த பூமியில் இருக்கிற அநேக நன்மைகளை படைத்ததும் கர்த்தர். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் ஏழை அல்ல, நாமும் ஏழை அல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் ஏன் ஏழ்மையில் இருக்கிறோம், ஏன் வறுமையில் இருக்கிறோம், ஏன் பற்றாக்குறையில் இருக்கிறோம், ஏன் நம்மளால் தேவ ராஜ்யத்தை மிக பிரஸ்தாபமாக உயர்வாக செய்ய முடியல? காரணம் என்னவென்றால், தேவனை குறித்த அறிவு, அவருடைய ஐஸ்வர்யத்தை குறித்த அறிவு, தேவன் நம்மை எப்படிலாம் நம்மளை ஆஸ்வதிக்க முடியும், எப்படிலாம் உயர்த்தப்படும் என்ற அறிவு இல்லாதபடினால் வேத வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் அழிந்து போகிறார்கள். என்ன அறிவு இல்லையா? இன்னைக்கு உலகத்தின் அறிவு நமக்கு இருக்குதான், ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக ஆண்டவரை, நம்ம தேவனை எப்படி பார்க்க போறோம்னா, அவர் ரிச்சு காடுங்க. பிரைஸ்லா. அவர் பணக்கார தேவன். அவருடைய குடும்பத்திலே உங்களையும் என்னையும் இயேசுவ இரத்தத்தினால பிள்ளையா மாத்திட்டார். இப்ப பணக்கார குடும்பத்தில் இயேசுவின் இரத்தத்தினால நாம் அவருடைய குடும்பத்திலே சொந்த மகனாக மகளாக மாறிவிட்டோம். அப்போ அப்பாவின் சொத்து பிள்ளைகாகிய நமக்கு உரிமை உண்டு, சுதந்திரம் யாருக்கு தான்? நமக்கு உண்டு. ஆனால் இந்த தொடர்ச்சியாக ஆண்டோட கிருபையால் நம் தேவன் எப்படிப்பட்டவர், நாங்கள் ஆராதிக்கிறோமே அவர் எப்படிப்பட்டவர், எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். தேவனை எப்போதுமே ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்றால் அதோடைய துவக்கத்தை பார்க்க வேண்டும். நம்முடைய தேவன் ஆதியாகமம் 1:2 பார்க்கும்போது மனிதனை ஒரு செழிப்புக்குள்ள, ஒரு பரிபூர்ணத்துக்குள்ள, ஒரு சுகத்துக்குள்ள, ஒரு வெற்றிக்குள்ள, ஒரு நன்மைக்குள்ள ஆண்டவர் வச்சாருங்க. அவனை ஏதேன் என்ற மகிழ்ச்சி தோட்டத்துக்குள்ள வச்சு அந்த தோட்டத்திலிருந்து 4 நதிகளை பாய வச்சார். தேவனுடைய மனசு, தேவன் எப்படிப்பட்டவர், தேவனை நான் எப்படி அறிந்து கொள்வது? உங்களுடைய கையில் இருக்கிற வேதாகமத்தை தூக்கி சொல்லுங்க, வேத வசனத்து மூலமாக என் தேவனை நான் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ அவர் எப்படிப்பட்ட